எல்லா நடிகர்களுக்கும் ஒரே சாப்பாடு தான். ஒரு நடிகர் வந்து மேலே மட்டன் குழம்பு சாப்பிட்றான்னா, கீழே நடிக்கிற சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்றது ஒரு சமநிலையை கொண்டு வந்தார் அவர். சினிமா உலகத்துக்கு கிடைத்த ஒரு சின்ன எம்ஜிஆர். ஆனால் விஜயகாந்தனுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் மிக பிரமாதமாக ஓடுது. அதுக்கப்புறம் தான் அந்த விஜயகாந்த்லாம் வெளியே போய் கேப்டன் அப்படின்னு ஒரு அடைமொழியில் வர்றார். கடைசி வரையும் பிற மொழி படத்தில் நடிக்காத ஒரே ஹீரோ விஜயகாந்த் தான். விஜயகாந்த் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டுப்பற்று, ஒரு தேசப்பற்று இங்கே தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் வருமா? சினிமாவில் பீக்கில் இருக்கிறப்பயே நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சினிமா உலக அப்பயே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அரசியல் உள்ள வராரு. வந்த உடனே 10% வாக்கு வாங்குறாரு. அங்கே ஜெயலலிதா வரணும்னா இங்கே விழுவாங்க. டயர்லலாம் விழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார் டயர்லாம் துண்டு கொண்டுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அப்படியே அப்படி பம்பின்ற ஜெயலலிதாவை பார்த்தாவே ஒரு பெரிய சிங்கம் மாதிரி பம்பின்னு இருக்க நேரத்தில் நாக்கை சுழட்டி கை மேலே கை வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவரோட திரைப்பயணம், அரசியல் பயணத்தில் எது முக்கியமான விஷயமானு நீங்கள் பார்க்குறீங்க? விஜயகாந்த் வந்து இன்னைக்கு போனதுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து அவங்க குடும்பத்தாருக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். விஜயகாந்த் வந்து நடிகராக நான் பார்க்கல, சக மனிதனா, நல்ல கலைஞனா அப்படின்றது கூட சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் வந்து மிக அற்புதமான ஒரு மனிதர். அதாவது மனிதநேயம், மனித பண்புள்ள ஒரு மனிதர். குறிப்பாக சொல்லணும்னா சினிமா உலகத்துக்கு கிடைத்த ஒரு சின்ன எம்ஜிஆர். நிறைய பேர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க. ஏன் சின்ன எம்ஜிஆர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மட்டும்தான் வந்து திரையுலகத்தில் எல்லாம் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் சமமான உணவு வழங்கப்படணும், ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்தவர்களாம் நண்பர்களாக ஒரே குடும்பமாக இருக்குன்னு சொல்லி நினச்சாரு. அவருக்கப்புறம் அதே மைண்ட் ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய கம்பெனி எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு தான் கொடுக்கப்பட்டது. அப்புறம் எம்ஜிஆர் காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வேறு நடிகர்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக வரப்போ மறுபடியும் வந்து மேல்மட்ட நடிகர்களுக்கு ஒரு தரமான சாப்பாடு, இடைநிலை நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு, கீழே நடிக்கிற எக்ஸ்ட்ரா நடிகர்னு சொல்லுகிற வெண்திரை சக நடிகர் சேர்ந்த நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்ற ஒரு நிலைமைகளாக இருந்தப்போ மறுபடியும் விஜயகாந்த் வரப்போ மேலோங்கி வரப்போ எல்லா நடிகர்களுக்கும் ஒரே சாப்பாடு தான். ஒரு நடிகர் வந்து மேலே மட்டன் குழம்பு சாப்பிட்றான்னா கீழே நடிக்கிற சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டும் மட்டன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு சமநிலையை கொண்டு வந்தார் அவர். அவருடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை நான் எது பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு காலமாக நடிகர் சங்கம் வந்து பல திரை பிரபலங்களாக வந்து தலைவராகப்பட்டு மிகப்பெரிய பிரமாதமாக நடந்திருந்தாலும் மிகச்சிறிய ஒரு கடனில் போய் அது மாட்டிக்கிட்டு இருந்துச்சு நடிகர் சங்கம். அந்த நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவரானார். எல்லாரும் அரசியல் வர்றதுக்கு ஒரு முன்னோட்டம் ஒன்று கண்டிப்பாக வேணும். நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் சாதிச்சு வந்தால் தான் அரசியலில் வர்றதுக்கான ஒரு முதல் படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் இன்றைக்கி டைரெக்டாக முதல்வர் ஆகணும், டைரெக்டாக அரசியல்வாதி ஆகணும், டைரெக்டாக நான் வந்து உலக ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் விஜயகாந்த் நினைக்கல. நடிகர் சங்கத்தை அவர் கையில் எடுத்தார். நடிகர் சங்கத்தினுடைய தலைவரானவுடனே சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்கத்தின் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வங்கி கடனையும் அடைச்சிட்டு நடிகர் சங்கம் ஏலம் வர கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ அதையும் மீட்டு 2 கோடி ரூபா வைப்பு நிதி நடிகர் சங்கத்தில் வச்சுட்டு தான் அந்த இடத்த வந்து சரத்குமார் கொடுத்துட்டு அவர் தேமுதிக கட்சி ஆரம்பிக்க வந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தான் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பண்பட்ட ஒரு தலைவன், தன்னால் ஒரு நடிகர் சங்கத்திற்கான கடனை அடைக்க முடியும், தன்னால் ஒரு நிர்வாகத்தை நிரூபிக்க முடியும்னு ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் வந்தார். அதே மாதிரி அவர் வந்து 234 தொகுதியில் எங்கே நிற்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் வந்து எல்லாமே என் தொகுதி தான். இந்த இடத்துல என் ஜாதி அதிகமாக இருக்காங்க, இந்த இடத்துல என் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, இந்த இடத்துல நின்னா ஒரு சேஃப் ஜோனு, இந்த இடத்துல நின்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், இந்த இடம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்றதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணல அவர். எந்த தொகுதியிலோட நிற்பேன், நான் ஜெயிப்பேன்னாரு. அதேமாதிரி நின்னார், ஜெயிச்சார். ரிஷிவந்தியத்தில் நின்று ஜெயிச்சார், விருதாச்சலத்தில் நின்று ஜெயிச்சார். இது எதுக்கெலாம் சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப மிக 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 ஒரு வித்தியாசமானவர் அவர். அப்புறம் வந்து அவர்கிட்ட குறிப்பிட்டு சொல்லணும்னா, யாரையுமே நம்பாத, இப்போ திரையுலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் திரையுலகம், உங்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான படம் பொருள் இடம் தான் திரையுலகம். அப்போ வந்து டிஎஃப்டின்னு சொல்லுகிற டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து அதுக்கு ஒரு படிப்பு இருக்குன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பசங்க, அதாவது ஒரு டிஎஃப்டி படித்த ஒரு சின்ன சின்ன பசங்களை நம்பி முதல்ல அவர் வந்து ஒரு படத்தில் நடித்தார். ஊமை விழிகள்ன்ற ஒரு படம், ஆபாவனுடைய படத்தில். அவர் ஆபாவன் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு, அரவிந்த்ராஜ் ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு. முதல்ல ஒரு டிஎஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மனோஜ் கியானி இசையில்
அவர் நடித்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த ஊமை விழிகள் படம் வந்து ஸ்டார் காஸ்ட் படம் தான். அது சொல்லப்போனால் கார்த்திக் இருப்பார், நிறைய ஸ்டார் காஸ்ட் அதில் இருந்தாலும், சசிகலா இருப்பாங்க, நிறைய ரவிச்சந்திரன் இருக்கார், ஜெய்சங்கர், அருண் பாண்டியன் எல்லாமே இருந்தாலும், ஒரு சின்ன பையன் ஒரு டிஎஃப்டியில் நடித்த ஒரு பையன் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் வந்து டிஎஃப்டி படிச்சுட்டு வெளியில் வந்து தான் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப, இவ்வளோ பெரிய பலுவான இந்த பெரிய பலு வந்து இந்த பையன் தாங்குவானா அப்படின்னு வந்து எல்லாரும் விலகி போனாங்க. ஏன்னா அப்போல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎஃப்டி படிச்சிருந்தாலும் டிஎஃப்டி படிக்காட்டியும் போய் ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்யணும். 10 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. அசிஸ்டன்ட் டேரக்டரோட வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். போய் சிகரெட் வாங்கிட்டு வரணும், நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கணும், காஸ்டியூமோட டிசைன் பார்க்கணும், கண்டினியூட்டி பார்க்கணும். யாருன்னா வந்து அதாவது 24 கிராஃப்ட் ஒரு படத்தில் வேலை செஞ்சாலும், இந்த 24 கிராஃப்ட்டுக்கும் என்னென்ன வேலைகள் தனித்தனி வேலைகள் இருக்கும். ஆனால் 24 கிராஃப்ட் வேலையும் சேர்த்து பார்க்குற ஒருத்தர் இருக்காருன்னா அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஏன்னா டேரக்டர்கிட்ட திட்டு வாங்குறதும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சில டைம் அடிலாம் வாங்குவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் படித்து முடிச்சுட்டு நேரடியாக நாங்கள் படம் எடுக்க போகிறோம். நாங்கள் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்து சொந்தமாக பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும்னு அந்த பசங்களை நம்பி அவர் கால்ஷீட் கொடுத்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுதான் ஊமை விழிகள். அதற்கப்புறம் வந்தது தான் மிக பெரிய டைரக்டர்லாம் வந்தாங்க. ஆரி உதயகுமார் வந்தார், அருண் பாண்டியன் வெளியே வந்தார், ராம்கே வெளியே வந்தார், கேஎஸ் திவாகர் வந்தார். அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டியலில். ஆர்கே செல்வமணி வந்தார். இதெல்லாம் ஒரு தனி சிறப்பு. 3வது பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகில் எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா, எந்த பெரிய பிரபலங்களுடைய 100வது படம் ஓடினதே கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒளிவிளக்காகட்டும், நவராத்திரி சிவாஜிக்காகட்டும், ரஜினிக்கு ராகவேந்திரா ஆகட்டும், கமலுக்கு வந்து ராஜபார்வி ஆகட்டும், பிரபுக்கு வந்து ராஜகுமாரன் ஆகட்டும், சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை ஆகட்டும், யாருடைய 100வது படம் பிரமாதமாக ஓடினதில்லை. ஆனால் விஜயகாந்தருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் மிக பிரமாதமாக ஓடுது. இது அது வந்து யாருக்குமே டைட்டில். ஆமாம், மிக பிரமாதமாக ஓடுது. அந்த மாதிரி ஓடினதே கிடையாது. ஒரு 100வது படம் வந்து சில்வர் ஜூப்ளியாக எந்த ஹீரோக்கும் இது வரைக்கும் ஓடினதில்லை. ஆனால் விஜயகாந்துக்கு சூப்பர் ஜூப்ளியாக ஓடிச்சு. அதுவரையும் விஜி என்று கேப்டன் வந்து இதாக விஜி என்று அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த், அதுக்கப்புறம் தான் அந்த விஜயகாந்த்லாம் வெளியே போய் கேப்டன் அப்படின்னு ஒரு அடைமொழியில் வர்றார். ஆமாம், அடையாளமும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இவர் பிறக்கிறாரு. நம்ம பிரேமலதா கல்யாணம் ஆகி முதல் போகிறார். அதோட நினைவாக தான் அவருக்கு வந்து பிரபாகரன் சொல்லி பேரே வைக்கிறார் அவர். அப்போ அவருக்கு பிரபாகர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈழத்தின் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட இருக்குது. தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் வைக்கிறார், 2வது பொண்ணு சண்முக பாண்டியன்னு சொல்லி வைக்கிறாரு. அப்போ அந்த கேப்டன்ற அடைமொழி வந்த பிறகு தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் போகுது. கேப்டனா எப்படி ஷிப் அது இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் அதில் யார் கேப்டன் சொன்னால் டைரக்டர் தான். அப்போ ஒரு நடிகர் சங்கத்துக்குன்னா அவர் தான் கேப்டன் அப்படின்றப்ப எல்லா இடத்துலையும் கேப்டன் சொல்லி அவர் பேர் மருகி எல்லா இடத்துலையும் இப்போ கருணாநிதினு யாரும் சொல்கிறதோட எம்ஆர் ராதா வைத்த கலைஞர்ன்ற பேர் தான் அவர் இருந்துச்சு. யார் கேட்டாலும் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி எம்ஜி ராமச்சந்திரன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. சிவாஜியோட ஒரிஜினல் பேர் கணேசன் தான். அவர் ஒரு சிவாஜி படத்தில் வந்து ஒரு சிவாஜி ரோலை ரொம்ப பிரமாதமாக நாடகத்தில் நடித்தாலும் பெரியார் அந்த பட்டத்தை சிவாஜின்னு சேர்த்தோன்னா சிவாஜி கணேசன் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, கணேசன் தான் அவர் ஒரிஜினல் பேர். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்ன்றது வெளியே போய் கேப்டன் சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் அவர் ரீச் ஆனார். அதற்கப்புறமா அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தொடர்ந்து படம் கொடுத்தாரு. ஆர் உதயகுமார் சின்ன கவுண்டர் கொடுத்தாரு, ஆர்கே செல்வமணிக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் கொடுத்தாரு, புலன் விசாரணை கொடுத்தாரு, ஆபாவனர்களுக்கு தொடர்ந்து உழவன் மகன் கொடுத்தாரு. இப்படி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து எல்லாமே சூப்பர் ஹிட். ஆமாம், எல்லாருமே ஹிட்டு. இரண்டாவது ஒரு மிகப்பெரிய மற்ற ஹீரோக்களோட ஒரு சிறப்பு அம்சம் விஜயகாந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரையும் பிற மொழி படத்தில் நடிக்காத ஒரே ஹீரோ விஜயகாந்த் தான். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா தான் அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பிரகடண்டா பண்ணுவார். அதை வந்து நிலைநாட்டியவர். பணத்துக்காக ஹிந்தியில் போய் நடிக்கிறேன், பணத்துக்காக தெலுங்கில் ஒரு ரோல் பண்ணுறேன், பணத்துக்காக மலையாளத்தில் ஒரு ரோல் பண்ணுறேன், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படிலாம் என்றைக்குமே நினச்சதில்லை. கடைசி வரையும் தமிழ் படத்தில் மட்டும்தான் நடித்தார். தமிழ் படத்தில் மட்டும்தான் அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. இன்னொரு சிறப்பு அவர்கிட்ட இருக்குது. விஜயகாந்த் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டுப்பற்று, ஒரு தேசப்பற்று இங்கே தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் வருமா அப்படின்றது கூட ஒரு சந்தேகமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகள் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. தனிநாடு கோர்றது, அடைந்தால் திராவிட மண் இல்லை, அடைந்தால் சுடுகாடு, இல்லை அடைந்தால் திராவிட நாடு இல்லாட்டி சுடுகாடு, இப்படிலாம் சொல்கிறது. தனி மாநிலம் கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய சுதந்திர தினத்தை வந்து கருப்பு தினம்னு சொல்லி கொண்டாடுறது. இப்படி பல விஷயங்களை வந்து திராவிட சேர்ந்த கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு தேசிய சிந்தனையை கொண்டு வந்து புகுத்துனது யாருன்னா திரு விஜயகாந்த் தான்.
அவருடைய எல்லா படத்துலையும் பாருங்க, அவர் வந்து ஒரு தீவிரவாதியை கொல்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து இந்தியாவுக்கு பாரத் மாதா கி ஜெயன்றதோடைய பிரகண்டாவை எல்லா இடத்துலையும் பண்ணுவார். இந்திய கொடியை வணங்குவார். இந்தியான்றவருக்கு அந்த என்னென்ன உணர்வு இருக்குன்னு சொல்லுவார். ஜெய்ஹிந்த்ன்ற கோஷமா அவர் அவரு படிச்சா அப்புறம் அப்புறம் வந்து அதுல 2 பேருடைய பங்களிப்பு நான் சொல்லுவேன். அர்ஜுனும் இருக்காரு. அர்ஜுன் இருக்காரு, இவரு இருக்காரு. இவர் மட்டும் என்ன ஸ்பெஷல்னா, இவர் வந்து எதிரி நாடுன்னு இவர் ஃபிக்ஸ் பண்ணாவே அது பாகிஸ்தான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். பாகிஸ்தான் தான் நமக்கு எதிரி நாடு மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களிடம் ஒரு தேசப்பற்றை வந்து ஊட்டக்கூடிய ஒரு உணர்வான படங்களை தொடர்ந்து தன் படங்களை கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி நடக்கிற இந்த விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எகிரி எகிரி சண்டை போடுற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்க விஜயகாந்தை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நடிப்பு வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்து நிரூபித்த படம் 2 படம். ஒன்று வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பாரதிராஜாவோட முதல் நடிச்சிருப்பார், தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு அந்த படம். அந்த படத்தில் அப்படியே அமைதியாக இருப்பார். அந்த படம் யாருமே எதிர்பார்க்கல. விஜயகாந்தோடைய ரோலுக்கு அப்படியே ஆப்டாக மாறி இருக்கும் அது. அதே மாதிரி பார்த்தா ரமணா படம்னு சொல்லுவேன். ரமணா படம் வந்து விஜயகாந்தோட ஆக்ஷன் ரோல் அப்படியே மாற்றி அவர் மிகப்பெரிய ஒரு நடிப்பு சிகரம். அவர் விஜயகாந்த் மாரி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சத்ரி என்ற படம் பார்த்தீங்கன்னா, சில போலீஸோடைய அகாடமி நடக்கிற ட்ரைனிங் செஷன்லாம் சத்ரியின் படத்தை போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சத்ரியின் படத்தை போட்டு காட்டுவாங்களாம். இந்த மாதிரி இருக்கணும் என் போலீஸ்மா, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி அது டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வெறியா அந்த போலீஸாவே வாழ்ந்திருப்பான் மனுஷன். அந்த சத்ரியன் படத்தை போலீஸா இருக்க பல பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பயங்கரமா அவரோட சொல்ற டைலாக், அவர் ஃபினிஷ் பண்றது, நீ அடிச்சாலும் இப்போ சாவ போறான் சாகட்டும் அப்படின்வான். அப்படி மாதிரிலாம் அப்படியே எக்ஸ்பிரஷன் அப்படியே தள்ளுவார். ஏன்னா அவருடைய அந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு சத்ரியன் படம் வந்து ஒரு கதைக்காவோ ஃபோட்டோகிராஃபிக்காவோ பாடலுக்காவோ ஓடுனதாலும் நான் நினைக்கல. விஜயகாந்த்ன்ற ஒரு தனி மனிதனுடைய நடிப்புக்கு தான் அந்த படம் ஓடிச்சான். அந்த மாதிரி பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. இன்னும் கேட்டால் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டு போனதுனால அவர் நடிப்பு திறமையை இன்னும் தமிழ் திரையுலகம் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு ஆக்ஷன் மூவியாவே அவர் கொண்டு போயிட்டு அவர் சென்டிமெண்ட்டுமே நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இந்த சின்ன கவுண்டர் படத்துல அந்த ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுவுற அந்த சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கும். ஆமாம், அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, டியூல் ரோல் பண்றதுல விஜயகாந்த் பயங்கர கிங். அவர் தவசி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ரோலும் ஒரு சின்ன ரோலும் பண்ணியிருப்பாரு. அதில் நீங்கள் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. சந்தனக்காட்டு டியூல் ரோல் அதிகமாக பண்ணது யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். வந்து எந்த புது இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரே நடிகர் வந்து விஜயகாந்த் தான். இப்போ பூந்தோட்ட காவல்காரன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து மறைந்த டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டராக இருந்த துரையோடைய மகன் திரு செந்தில்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதை இவர் எஸ்ஏசிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் உடனே கொடுக்குறாரு, அந்த கால் ஷீட் கொடுத்துட்டு அந்த படத்தை கொடுக்குறாரு. ஒட்டுமொத்தமாக அந்த படத்தினுடைய தளத்தை நோக்கி, அந்த விஜயகாந்தை நோக்கி தான் அந்த படம் நகரும். பூந்தோட்ட காவல்காரன்னு எங்கேயோ போயிடுச்சு அந்த படம், ஹிட் ஆகி. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அதாவது எப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் ஒருத்தர் வந்தார்னா அவர் வாழ்வியில் வந்து முதல் படத்தை கொடுத்து விளக்கேற்றி வச்சிருவார். அதுக்கப்புறம் நீ பொழைச்சிக்கப்போ, ஃபர்ஸ்ட் படம் இட்டா பொழைச்சிக்கப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் துணை நடிகர்கள் பல கலைஞர்களுக்குமே அவர் படத்துல வாய்ப்பு கொடுத்ததாகவும் அவர் அந்த சோறு போட்டதுன்றதே பெரிய விஷயமா அப்படின்னு. அதாவது ராஜாபாத தெருவில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரோட பேட்டி எடுத்து பாருங்கள். அந்த பேட்டியில் 70 to 80% பேர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்களுக்கு பசிச்சா நாங்கள் நேராக விஜயகாந்த் ஆஃபீஸ் தான் போவோம். அங்கே போனோன்னா நாங்கள் முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் தான் வெளியில் போவோம். அவர் நடிக்க வந்த காலகட்டம் பிறகு அவர் பொருளாதாரத்தில் என்றைக்கு முன்னேறினாரோ அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து விஜயகாந்த் ஆஃபீஸில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அரசியல் வர்றதுக்கு, நடிகனானா நீ அரசியலுக்கு வந்துடலாமான்னு யாரும் கேட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எந்த ரசிகர் மன்றத்துக்கு இல்லாத ஒரு பெருமை விஜயகாந்த் மன்றத்துக்கு இருக்குது. தான் அரசியலுக்கு வரணும்னு விஜயகாந்த் முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணோன்னா, விஜயகாந்த் நற்பணி மூலம் நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. வருஷம் ஒரு நலத்திட்ட உதவி பண்ணுவார். எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுக்குறது, மருத்துவ முகாம்கள் பண்ணுறது, தன்னாலே அன்றைய பொருளுதவி பண்ணுறது எல்லாமே பண்ணுவார். விஜயகாந்த் வீட்டுக்கிடையே விஜயகாந்த் இலவச மருத்துவமனைன்னு ஒன்று வச்சுருந்தார். அது நிறைய பேருக்கு தெரியாது. விஜயகாந்த் வீட்டுக்கிட்ட இப்போ வடிவேல் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அந்த காம்ப்ளெக்ஸ் விஜயகாந்த் காம்ப்ளெக்ஸ் தான். இந்த பக்கம் இளவரசி வீடு இருக்கும், இந்த பக்கம் வடிவேலுடைய ஆஃபீஸ் இருக்கும், ஆப்போசிட்லேருந்து வாணி விஸ்வநாத் வீடு இருக்கும். அது நடுவில் விஜயகாந்த் இலவச மருத்துவமனைன்னு அவர் போர்டு போட்டு அங்கே ஒரு மருத்துவர் எப்பவுமே ரெடியாக இருப்பார். யாருங்க வேணால் போய் அங்கே சிகிச்சை பெற்றுக்கலாம். அப்புறம் வந்து விஜயகாந்த் தன்னுடைய நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் மாதம் பணம் அனுப்புவார். இதெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்க. மாதம் பணம் அனுப்பி என்ன சொல்லுவார்னா, உங்கள் ஊரில் எதனா ஒரு நற்பணி பண்ணுற விஷயம் இருந்தால் செய்யுங்க. அப்படி ஊரில் நற்பணி பண்ணுற விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நற்பணி மன்றத்தை சேர்ந்தவங்க அந்த உங்கள் குடும்பத்துக்கு செலவழிச்சிங்கன்னு சொல்லி இவர் பணம் அனுப்புவார். எப்படி மணி ஆர்டரில்
விஜயகாந்த் ரசிகர் மன்றம் இங்கே இருக்கவங்க இப்போ இருக்கிற ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்க, நீ எவ்வளோ கொண்டு வந்த, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் பார்த்தேன் சால்வை போட போகிறப்போ ஒரு அரசியல் தலைவர் என் நிதி கொண்டு வந்தியா அந்த சால்வை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி அரசியல் தலைவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவர் தன்னால் முயன்ற உதவியை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அளித்து அங்கே குடிநீர் தண்ணி தொட்டி கட்டணுமா, குடிநீர் குழாய் கட்டணுமா, இது பேருந்து நிழற்குடை கட்டணுமா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. மூணாவது என்னென்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு பெரும்பான்மையவர்களுக்கு தான் அரசியலுக்கு வந்தோன்னா வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கு விஜயகாந்தனுடைய 40 பேர் ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து ஜெயலலிதா பீரியடில் உள்ள போகிறப்ப அதில் பெரும்பான்மையர் யாரெல்லாம் இருக்குங்கன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் தான். இன்றைக்கி விஜயகாந்த் கூட இருக்கிற பார்த்தசாரதி வந்து விஜயகாந்தில் மிகப்பெரிய ரசிகர். நிறைய பேர் விஜயகாந்த் ரசிகர்கள் தான். தன்னோட ரசிகர்களுக்கும் அரசியல் தெரியும்னு சொல்லி ஒரு சாமானியனை வந்து மேலே போய் எம்எல்ஏவா எம்பியா உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு ஆள் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய முரசு கொட்டு அந்த அந்த ஒரு சின்னமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நான் சொன்ன சிறப்புகள்லாம் விட மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு சிறப்பு நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். என்னென்னா இன்றைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துன்னு சொன்னார், கமல் சொல்கிறேன் எப்படி சொன்னார்னா வெற்றிடம் இருக்குது, ஜெயலலிதா அம்மையாரில் கருணாநிதி இல்லை, ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவர் வந்து சமகாலத்தில் வந்தவர், அவர் யாரும் இல்லை நான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டு சரியா அதுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து கமல் வந்தார், ரஜினி கலைஞரும் ஜெயலலிதாவும் போன பிறகு கமல் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் அப்படி. ஆனால் மிகப்பெரிய பலமாக 2 பேர் இருக்காங்க. யார், கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவரும் மிகப்பெரிய பலம், ஈக்குவலைஸாக இருக்காங்க, பலத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த டைமில் உள்ள வந்து எதிரியாலை நேரடியாக சந்தித்து, ஏன்னா நான் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுறேன், நான் என்னுடைய அரசியல் கொள்கைகள் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறேன், நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை சொண்டு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தைரியமாக வெளியில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து, அதுவும் எப்போ அவர் வந்து ரிட்டையர் ஆகி வரல சினிமாவில், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சினிமாவில் பீக்கில் இருக்கார் அவர். ரமணாலாம் பிச்சுக்கிட்டு ஓடுது, செம்ம ஹிட்டாக அவர் படம் ரமணாலாம். சினிமாவில் பீக்கில் இருக்கிறப்பயே நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு அப்பயே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அரசியல் வராரு. வந்த உடனே 10% வாக்கு வாங்குறாரு. எவனாலும் யாருமே இது வரையும் வாங்கினதில்லை. டிஎம்கே அலறாங்க, ஏடிஎம்கே அலறாங்க. இன்னும் அதே மாதிரி இப்போ இந்த ஆடு மாடு கொடுக்குற திட்டம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணார். யாருமே அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் முன்னாடி அவருடைய தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோல அப்பயே வந்துருச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாரு, ரசிகர் மன்றம் மூலமா கொடுத்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பாத்தீங்கன்னா ஃபார்காஸ்டிங் அவர் திங்க் பண்ணுவாங்க. ஆமா, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் மாற்றல. நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்களை விட உள்ள சிறப்பு அம்சம் தான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வேறு மொழிப்படுதல் நடிகராகட்டும், தேசப்பட்டுள்ள படங்கள் நடிகராகட்டும், இப்போ நான் சொன்ன விஷயங்களாகட்டும். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம், ஜெயலலிதாவை எதிர்த்து பேசின ஒரே ஆள் விஜயகாந்த் தான். சட்டமன்றம் அது யாருமே கிடையாது, எல்லாருமே பயப்படுவாங்க. இன்னும் கேட்டால் எப்படி பேர ஜெயலலிதா எப்படி வந்தால் கீழே இங்கே விழுந்துருவாங்க, அங்கே ஜெயலலிதா வரணும்னா இங்கே விழுவாங்க. டயர்லலாம் விழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் டயர்லாம் துண்டு விடுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அப்படியே அப்படி பம்பின்ற ஜெயலலிதாவை பார்த்தாவே ஒரு பெரிய சிங்கம் மாதிரி பம்பின்னு இருக்க நேரத்தில் நாக்க சுழட்டி கை மேலே கை போட்டு அவங்கள நேராக பார்த்து சொல்லல, ஒரு எம்எல்ஏவை பார்த்து, ஆனால் நேராக பார்த்து நேரடியாக வந்து அந்த இடத்துல ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினதுனாலதான் ஜெயலலிதா அம்மா கரெக்டா அது மனதில் வச்சு அவங்க எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து சின்னாபின்னமாக்குனாங்க. அது அடுத்த கதை, அது உள்ள போக விரும்பல. இப்படி விஜயகாந்த் வந்து மற்றவர்களை வர ஒரு சிறப்பான மிக்க மனிதனை அதான் முன்னாடியே பதிவு செஞ்சேன். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். தன்னுடைய சொத்துக்களை தான் மட்டும் வச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கொடுக்குற ஒரு பங்கு, தன்னால் முடிந்த உதவியை திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு செய்யணும்னு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க அந்த பங்கு. ரெண்டாவது வந்து தன் ரசிகர்களை வந்து என்றைக்குமே அவர் கைவிட்டதில்லை. இன்றைக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு விஜயகாந்த் இறந்துட்டாருன்னா கூட்டம் கூட்டமாக அழுகுறாங்க. யாருன்னா அது அவங்க ரசிகர்கள் தான். அவங்க அரசியல் அந்த இது இருக்குல்ல, பொதுமக்களுக்குமே அந்த வருத்தம் இருக்குல்ல, பொதுமக்களுக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா பொதுமக்களுக்கெல்லாம் விஜயகாந்துக்கு 2 விஷயத்தையும் பிடிச்சி போச்சு. ஏன்னா அவர் உடல்நிலை மட்டும் சரியாக இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜயகாந்த் தான். நான் எடுத்து சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விஜயகாந்த் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பூத்துன்னு சொல்லுகிற, நீங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 66,000 67,000 பூத் இருக்குது. இந்த 66,000 66,000 பூத்து வந்து அதிகபட்சம் ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, பாஜக கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தேமுதிமுக ஆரம்பித்தவுடன் இண்டு இடுக்கு சந்து முந்தெல்லாம் போய் ஃபில் பண்ணாங்க. தேமுதிமுக கொடி இல்லாத ஊரே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா பூத்துலேயும் அவங்க ஆட்கள் இருப்பாங்க. இன்றைக்கி பிரேமலதா மேடம் எது வந்தாலும் நாங்கள் கட்சியில் நிற்கிறோம் அப்படின்னு துணிஞ்சு ஏன் சொல்கிறோன்னா, அவங்களுக்கு அங்கே பூத் இருக்கும், அவங்க ஆள் இருப்பாங்க, அவங்க ஒரு கொடி இருக்கும், ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து 234 தொகுதியில் அரசியல் மூலம் கொண்டு போய் சேர்ந்தாரான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் 234 தொகுதியிலும் தன் ரசிகர் மன்றத்தை கொண்டு போய் அவர் அப்பயே சேர்த்துட்டார்.
அப்பயே அவர் ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து ஒரு போர்டு வச்சு அங்கே கொடியை கட்டி அவங்க நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணி அங்கேருந்து இங்கே அனுப்புவாங்க, நாங்கள் இந்த உதவியெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி பல விஷயங்கள் அவர் சிறப்பான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து இறைவனை வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மகன்களுக்கும் ஆழ்ந்த இரவல் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக விஜயகாந்த் வந்து இறக்கவில்லை. அவர் வந்து என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசு அவருக்கு ஒரு அடக்கம் பண்றதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்கணும்ல. அது கொடுக்க மாட்டேன்ற மாதிரி எல்லாரும் இது மாதிரி கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு இது வச்சு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்றது? இது திமுக அரசு அந்த மாதிரி இடம் கொடுக்குன்றது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா திமுக அரசுக்கும் வந்து என்றைக்குமே வந்து தேமுதிமுக பார்த்து பயந்த ஒரு அரசு அது. ஏன்னா தேமுதிமுக வந்து திமுக கூட்டணியில் கொண்டு வரணும்னு கலைஞர் எவ்வளோ ட்ரை பண்ணார். அதில் வந்து அப்போ வந்து வை கோபால்சாமி ஒரு ப்ளே பண்ணி மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து தேவையில்லாமல் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர்னு கொண்டு போயிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்து திருமாவளவன்லாம் சேர்த்து விஜயகாந்தினுடைய லைஃபே கெடுத்தது மக்கள் நல கூட்டணி தான். அதுக்கு முன்னாடி 2000 அதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தார் மக்கள் மனதில். தேவையில்லாமல் ஒரு முதலமைச்சராக ஆக்குறோன்னு சொல்லிட்டு திமுகவில் வந்து இழுத்துட்டு வந்தது தான். டிஆர் பாலு வந்து இங்கே சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கப்பட அவர் மண்டபம் இடிக்கப்பட்டது. அப்பயே அவர் மண்டபம் இடிக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்லாம் எழுப்பி மிக பிரம்மாண்டமாக கட்டின மண்டபம் வந்து பாதியா அடிச்சிட்டாங்க. 2009க்கு முன்னாடி நான் நினைச்சேன் அந்த மண்டபம் இருக்கு. கோயம்பேடு மேம்பாலம் கட்டினப்போ அதெல்லாம் அவங்க டிஎம்கே பீரியட்ல தான் நடந்துச்சு. அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து உனக்கு கோர்ட்டில் போயிட்டு கடைசியில் அப்ரூவ் வாங்கி இடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இன்றைக்கு வந்து திமுக தமிழ்நாட்டில் இறந்த அதிகபட்சம் இப்போ அரசு மரியாதை தரேன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதிகபட்சம் வந்து திமுக வந்து இதுவரையும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நிலம் ஒதுக்கி தந்ததா கருத்திலுமே கிடையாது. ஒரே ஒருத்தர் கொடுத்தாங்க, அது காமராஜருக்கு மட்டும்தான். அது எங்கே பண்ணாங்கன்னா அடையாறில் பண்ணிட்டாங்க. கிண்டி ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு பக்த வச்சலம் காமராஜர் இன்னும் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அப்படியே செட்டில் பண்ணிவிட்டு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணாவுக்கு மட்டும் இங்கே ஒதுக்கியிருக்காங்க எங்கள் பீச்சில். அப்போ பொது இடம்னு சொல்லி அவங்க கேட்குறது எந்த இடம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க எந்த இடத்த தமிழக அரசு தரல. ஏன்னா டைம் இன்னும் இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஆலோசனை நடைபெறும். அரசு மரியாதையை முதல்ல அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கு இனிமேல் பீச்சில் இடம் கிடையாது. பீச்சில் வந்து கடற்கரை ஓர ஆணையம் வந்து கண்டிப்பாக அனுமதி தராது. அங்கே இடமும் கிடையாது. ஸோ என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா தேமுதிமுக அலுவலகத்திலேயே அவங்க வந்து அடக்கம் பண்ணலாம். அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் சுதீஷ் அவர் ஆஃபீஸ்லேயே தான் அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து பார்க்கறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மாமண்டூரில் அவரோட கல்லூரி இருக்குது. மிக பிரம்மாண்டமாக நினைவு மண்டபமாக கட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டோன்னா மாமண்டூர் கல்லூரியில் வளாகத்தில் கூட அவங்க அடக்கம் பண்ணலாம். அப்படி இல்லை தமிழக அரசு இன்கேஸ் கண்டிப்பாக பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. இன்கேஸ் பண்ணாங்கன்னா அதேமாரி அடையாறில் கூட அவங்க இடம் ஒதுக்கி தரலாம்.